ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா திறனறி தேர்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில மாவட்டங்களில் இப்போ தான் சென்னை மாதிரியான ரீசெண்டான மாவட்டங்களில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ முடித்தவங்களுக்கும் சரி, இப்போ கரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ரீடிங் எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தாங்களாலும் சரி, இல்லை ரிட்டன் எக்ஸாம் ரீடிங் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் அப்படிங்கிறது வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வருவாய் மற்றும் மேலாண்மைத்துறை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மைத்துறையிலிருந்து ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து அப்படிங்கிறத மாற்றி அமைச்சிருக்காங்க கிராம உதவியாளருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஏஜ் பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் வந்து பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சு முடிச்சு நீங்கள் வந்து நியமனம் பண்ணணும். பட் நீங்கள் இந்த ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் இன்டர்வியூ நடக்கிறதையும் சரி, அதே மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கிறதையும் சரி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழக அரசின் புதிய அறிவிப்புகளின்படி கிராம உதவியாளர் பணிக்கு வயது வரம்பு மாற்றப்பட்டுள்ளது. புதிய வயது வரம்பின்படி பல்வேறு பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்புகள் பின்வருமாறு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பழைய வயது வரம்பு. ஸோ செப்டம்பர் 20, 2025க்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு வந்து 18லேருந்து 30 ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு இருந்துச்சு. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 18 முதல் 32 ஆண்டுகள் வரை கொடுத்துருந்தாங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 35 ஆண்டுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் புதிய வயது வரம்பு செப்டம்பர் 20, 2025க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் இதர பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 32 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து 18லேருந்து 30. ஸோ வந்து 21 அப்படிங்கிறது வந்து மினிமம் ஏஜாக கொண்டு வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 18லேருந்து 35 இருந்ததை இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா 21லேருந்து 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுற வருஷத்தை 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்புடன் கூடுதலாக 10 ஆண்டுகள். இப்போ ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, அவங்க வந்து பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா ஆல்ரெடி 32 இருக்கா, 32 42 ஆகும். மீதி பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 37லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 10 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவ வீரர்கள் பொது பிரிவினருக்கு 48 வயதும் மற்ற பிரிவினருக்கு 53 வயதும் அதிகபட்ச வயது வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்குவதாக அமைந்துள்ளது. கூடுதல் வாய்ப்பு தான், பட் ஆல்ரெடி வந்து இப்போ யாராவது இன்டர்வியூ வந்து இந்த 19 வயசுலேயோ 20 வயசுலேயோ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து நடக்குமா அப்படின்னு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்சமாக எல்லா மாவட்டத்துலேயும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் அனுப்புவாங்க. திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ இந்தந்த ஏஜில் இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா இப்போ இந்த இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இப்போ இது 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ 37 வயசுன்னு சொல்கிறனால இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சில மாவட்டங்களை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது. 18 வயசு அப்படிங்கிறது இல்லை, 18லேருந்து வந்து ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து அந்த லாஸ்ட் இயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 32 இருந்துச்சுன்னா 37 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 30 இருந்தது 32 ஆக்கியிருக்காங்க. 35 இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்காங்க, பொது பிரிவினராக இருந்தால் 48, மீதி பிரிவினருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 53 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூவே போயிட்டுருக்கு. இன்டர்வியூ முடிஞ்சுது, ரிட்டன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ரிட்டன் எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க, அப்கமிங் வீக்ஸில் அறிவிச்சிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்திருக்கு, ஒரு சில மாவட்டங்களில் ஹால் டிக்கெட் வரல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும்போது இப்போ சடனாக வந்து இவங்க இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டை இது பண்ண போகுதுன்னு தெரில. மேபி இன்னும் மறுபடியும் குயிக்காக வந்து அந்த இதெல்லாம் வந்து ஏஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி மறுபடியும் புதுசாக பிடிஎஃப் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஏஜ் பிரகாரம் தான் அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால மறுபடியும் இது ஃபஸ்ட்டில் இருந்தால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா.
ஏன்னா இப்போ அவங்க குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் ஏஜ்குள்ளே தான் இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பியிருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட் அனுப்புவங்களுக்கு தான் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்டர்வியூ ஆல்சோ போயிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஜியோவுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் இது வரைக்கும் எடுத்திருந்தீங்கனாலும் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங்கு. ஸோ அந்த ஏஜ் கிரைட்டீரியா வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதனால் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஏஜஸ் இருக்கக்கூடியவங்களும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இதில் மீதி எல்லாமே சேம் தான். நீங்கள் 10th சர்டிஃபிகேட் பாஸ் ஆர் ஃபெயில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்திலேயே வசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பணும். அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் உங்களோட சான்றிதழெல்லாம் சரி பார்த்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. அதே ரிட்டன் எக்ஸாம், ரீடிங் எக்ஸாம், திறனறி தேர்வு தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்டணும், டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ 2299 பணிகள், 2299 கிராம உதவியாளர்கள். ஸோ அந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கும். ஒரு 10 கிராமம் 15 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த டேட்டில் இந்த இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.